தமிழகத்தில் இன்று இளைஞர்கள் பல்வேறு வேலை வாய்ப்புகளை முன்னெடுக்கக்கூடிய வகையில் பல இன்னோவேஷன்ஸ் உருவாக்கிட்டு வர்றாங்க. அதற்கு பல்வேறு பிளாட்ஃபார்ம்கள் அவங்களுக்கான அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இன்வெஸ்டர்களாக மாறிட்டு வர்றாங்க. இது தொடர்பாக நம்மளோட குமார் வேம்பு சார் இருக்கார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் புது புது ஐடியாக்களுக்காக காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நீங்க பார்க்கக்கூடிய அந்த இன்னோவேஷன், புதுசான ஐடியாஸ் எப்படி இருக்கு சார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கனாலே நிறையா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது. நம்ம எல்லாரையுமே ஒரு சமுதாயத்திலேயோ இல்லை ஒரு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அது மாதிரி காலேஜஸில் நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால நிறையா அவங்க ட்ரை பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த யூத்துக்கு அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் இதை ஃபண்ட் பண்ணுவாங்க. நமக்கு வேணும்னா பணம் கிடைக்கும், நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா பேர் அறிவுரை கொடுக்கறதுக்கோ மென்டர் பண்ணுறதுக்கோ ரெடியாக இருக்காங்க. அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஒரு அவங்களுடைய சமுதாய பின்னணி, ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இதுக்கெல்லாமும் மீறி மக்கள் நிறையா பேர் நிறையா பெரிய கனவுகள் காண்றாங்க. ஸோ அந்த கனவை எப்படி மெய்ப்பட வைக்கிறதுன்றதுக்கு உழைப்பு போடுறாங்க. அப்போ இது உண்மையாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு நான் சம்பாதிக்கணுன்ற அவசியமாக இருந்தாலும் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருந்துட்டு கூட நானே ஒரு ஸ்டார்ட் அப்பை ஃபவுண்டு பண்ணியும் ஒரு என்னுடைய ஃபைனான்ஷியல் நீடையும் மீட் பண்ணி நல்லா பண்ண முடியுன்ற நம்பிக்கை இன்னைக்கு ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில் வந்திருக்கு. ஸோ அதுதான் முதல் படி. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு என்ன மாதிரியான இன்னோவேஷன் இப்போ ஏஐ டெக்னாலஜி பெரிய ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை டச் பண்ணி இளைஞர்கள் என்ன யோசிக்கணும், நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னவா இருக்கும்? இல்லை, முதல்ல இதை தான் யோசிக்கணும் அப்படின்றது ஒரு தவறான கருத்து. ஏன்னா இப்போ இதுவரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கமில் பார்த்தீங்க அப்படின்னாலே அவர் அந்த பசுமாடுக்கு வர்ற நோய்களை பற்றி ராகுல் சொன்னார். அந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இன்னொரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேருந்து எப்படி எரிபொருள் வுட் இல்லாமல் கிரியேட் பண்ணலாம், அது பொல்யூஷன் ஃப்ரீயாக எப்படி இருக்கலாம்னு ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அது மாதிரி அந்த டாய்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னாலே ஒரு பிளாஸ்டிக் டாய் வேண்டாம் குழந்தைங்களுக்குன்னு ஒரு உடன் டாய் பண்ணுறோன்றத பற்றி பேசினார். அப்போ இது வரைக்கும் ஸ்டார்ட் அப் சிங்கமில் வந்த ஐடியாவில் எந்த ஒரு பிஸ்னஸ்மேன், எந்த ஒரு ஃபவுண்டருமே இது எல்லாமே நான் ஏற்கனவே யோசிச்சு வச்ச ஐடியா தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு பியூட்டி இதில். அப்போ எந்த ஒரு ஐடியா, எந்த ஒரு விஷயம் என்ன தூங்க விடாமல் பண்ணுது. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க ஏன் பிளாஸ்டிக் டாயை என் குழந்தை வாயில் வச்சுக்கணும் விளையாடணும்னு. எவ்வளவோ பேரோட குழந்தைங்க பிளாஸ்டிக் டாயில் விளையாடுது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் அது ஒரு தோணி நம்மளே ஒரு உடன் டாய் பண்ணணும்னு தோணுது. இது எப்படி இந்த ஒரு நியூட்டன் எப்படி ஆப்பிள் விழறதை பார்த்துட்டு கிராவிடேஷனல் இதை கண்டுபிடிச்சாரோ, அது வரைக்கும் ஆப்பிள் பூமியில் விழுந்துட்டு தான் இருந்ததா, நியூட்டனுக்கு மட்டும் அதை பற்றின ஒரு கேள்வி வந்தது. அப்போது நம்ம நிறையா விஷயங்களை பார்க்குறோம், நிறையா விஷயங்களை கேள்விப்படுறோம், நிறையா விஷயங்களை உணர்றோம். பட்டு ஒரு ஃபவுண்டருக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கறதையோ கேட்கறதையோ இல்லை உணர்றதையோ அவங்களுக்குள்ள ஒரு வேகம் வருது. இதுக்கு நான் வேற மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும், இதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்க்கணும், நல்லா கேட்கணும், நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய உணர்வு இப்போ நம்மளுக்கு 6 உணர்வு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய 6 புலன்களை வச்சுமே நம்ம அதை கேட்கணும். 6 புலன்களை வச்சும் அப்சர்வ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது, 7ஆவதா அதுவும் இருக்குது. அதை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தில் இருக்கணும், நல்ல பழக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் இன்ட்யூஷன் நிறையா ஒர்க் ஆகும். ஒரு மெடிடேட் பண்ணணும் அது மாதிரி. அப்போது கண்டிப்பாகவே நம்ம என்ன பிரச்சனை நம்மளை தூங்க விடாமல் பண்ணுதோ அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு வேகம் வரும். அப்போ ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் அவர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு. இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் LLMன்றாங்க, நான் அதில் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு போகாதீங்க. எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளவோ ஐடியாஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இந்த ஐடியா எனக்கு திரும்பி திரும்பி வருது, இதை சால்வ் பண்ணணுன்ற வேகம் எனக்குள்ளே வருது அப்படின்றத அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா புலன்களை வச்சும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள்.
அதிலிருந்து உங்களுக்காகவே உள்ள இருந்து ஒரு ப்ராப்ளம் உதிக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கீங்க. ஜோகோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க, இன்னைக்கு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி என்ன? இல்லை, நீங்கள் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான கேள்விக்கு சிம்பிளாக பதில் சொல்கிறீங்க. சரி, முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1995 நான் முதல்ல கம்பெனி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் முன்னாடி இருந்த இந்தியா வேற, இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற. அதனால நான் இப்போ என்னென்னத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன், எதெல்லாம் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணினேன் அப்படின்றதுல 80% சேலஞ்சு இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் அமெரிக்காவிலிருந்து வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து கம்பெனி ஆரம்பித்தேன். முதல்ல வந்து நம்ம சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே நான் இப்போ எங்கள் அண்ணனை கம்பேர் பண்ணால் சரியா அவர் அளவுக்கு படிக்க மாட்டேன், அவர் அளவுக்கு மார்க் வாங்க மாட்டேன். அப்போ நம்ம ஒரு ரெப்புடேஷன் வந்து எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அப்படி கிடையாது. அதுதான், அது எனக்கு கிடையாததுனால தான் நான் ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்ம தெரிஞ்சவங்க எல்லாரும் அமெரிக்காவில் வேலை பார்க்க முடியலன்னு இவனை அடித்து துரத்திட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதுவே ஒரு சேலஞ்சு தான். அப்போ அதே மாதிரி அப்போ ஒரு டெலிஃபோன் லைன் வாங்கணும் அப்படின்னா தத்கல்ன்ற ஸ்கீமில் நாம் பணம் கட்டி ஒரு மாதம் நான் வந்து டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு போய் ஃபோன் வாங்கினேன். அந்த மாதிரி நான் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதெல்லாம் இரலவெண்ட். ஏன்னா தேவையில்லாத, ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு எனேபிளிங் ஈகோ சிஸ்டம் இருக்கு. அன்னைக்கு என்ன, நீ கம்பெனி ஆரம்பிக்கிறியா பயப்படுவாங்க இல்லையா, ஏன் செய்யணும் அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னைக்கு வந்து நிறையா பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப்னா இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்கு. அப்போ வந்து எனக்கு 25 வயசு. ஸோ கவலை வந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறோன்னா எவராவது பொண்ணு கொடுப்பாங்களான்றது கூட கவலை. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே நிறையா பேர் வேலையை விட்டுருக்காங்க. ஏன்னா எங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டால் கம்பெனி பேர் சொன்னால் தெரியலன்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலே அன்னைக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், இருப்பாங்களா இல்லையான்னு. அதனால நான் முதல்லலாம் சொல்லுவேன், இப்போ என் கூட வேலை செய்கிறவங்க வந்து ஒரு வெளியில் வேலை செய்யணும் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள வேலை கிடைக்கலன்னா எனக்கு அசிங்கம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் நம்மளோட மோட்டிவேஷனே. ஏன்னா நம்ம கொடுக்குற ட்ரைனிங், நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ, அதில் வந்து வெளியில் வேலை வேணும்னா அதிக சம்பளத்துக்கு 24 மணி நேரத்துக்குள்ள வேலை கிடைக்கணும். சார், அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்ன, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், அதை தாண்டி என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது? இல்லை, இன்னைக்கு ஸ்ட்ரகிள்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்ட்ரகிள் ஒருத்தரும் ஓவர் கம் பண்ண வேண்டியது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏன்னா இன்னைக்கு ஒரு சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னுட்டு ஒரு வாட்ஸ்ஆப்பை ஓப்பன் பண்ணுனா 50 விஷயம் வருது இல்லையா. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நிறையா இருக்கு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், ஐயோ நம்ம அதுவும் பண்ணியிருக்கலாமே, ஐயோ நம்ம இதுவும் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும், குழப்பம். அது இப்போ நம்மளால எதை பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லா பண்ணணும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அப்போ நம்ம செய்கிற விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்ம செய்கிற விஷயத்தில் நமக்கு கன்விக்ஷன் இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து அதே சமயத்தில் ஓப்பன் மைண்ட் இருக்கணும். அதாவது ஒரு தின் லைன் தான் இருக்கு. ஒரு பெர்சீவரன்ஸ்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சிக்கும் ஸ்டபர்னஸ். நான் தான் ரைட்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்றதுக்கும். அப்போ ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து கன்விக்ஷன் வேணும். அப்போ அவங்க செய்யறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களையே கேள்வி கேட்டுக்கணும். ஸ்டபர்னா இருக்கக்கூடாது. ஒரு கண்ணை மூடிட்டு நடக்கிற மாதிரி, காதை பொத்திட்டு நடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ எப்படி வந்து அந்த குவாலிட்டியை டெவலப் பண்றது? அப்போ ஒருத்தரும் அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம செய்யறதுல நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை வந்து நம்ம நல்லா யோசிப்போம். அதே சமயத்தில் நம்ம செய்யறதுல நம்ம கன்விக்ஷன் வேணும். நம்ம யோசிச்சு அதுல என்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினருக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை ஓவர் கம் பண்ணுங்க. நீங்க செய்யற விஷயத்துல நீங்க நம்பணும், நீங்க உங்களை நம்பணும், அதுல பெர்சீவரன்ஸ் இருக்கணும். அதே சமயத்துல ஸ்டபர்னஸ் இல்லாம ஓப்பன் மைண்டடா இருக்கணும். எல்லா முடிவையும் நீங்க யோசிச்சு நீங்க எடுக்கணும்.
இதை அடுத்தவங்க சொன்னாங்கன்னு செஞ்சேன், அவர் செஞ்சாருன்னு நான் பார்த்து செஞ்சேன் அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டாலும் ஃபெயில் ஆயிடும். அதனால ஒரு விஷயத்த முடிவை வந்து திருவள்ளுவர் குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எண்ணி துணி அந்த மாதிரி. அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு முடிவெடுக்கணும். சார் கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ வந்து நான் +2 படிக்கும் போதே வந்து எனக்கு எந்த குரூப் எடுக்கணும்னு ஒரு குழப்பமா இருக்கும். ஆனா நான் எப்பத்துலேருந்து இந்த பிசினஸ் ரிலேட்டடா ஒரு பெரிய தாட் ப்ராசஸை நான் யோசிக்கணும். ஏன்னா இப்போ என்னுடைய ஸ்டடீஸுமே வந்து அதனுடைய பயணமா இருக்கு. நான் எப்போ முடிவெடுப்புன்றது எனக்கு தெரியாத ஒரு நிலையில நான் எப்பத்துலேருந்து கரெக்டான முடிவெடுப்புன்னு பார்க்கலாம் சார். இல்லைங்க, அதாவது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது வந்து இன்னைக்கு படிப்பு அப்படின்னு வந்தாலுமே இப்போ நான் படிக்கிறதே ஒரு 25 ஆப்ஷன் 10 ஆப்ஷன் தான் தெரியும் அப்படின்னா இன்னைக்கு 1000 ஆப்ஷன் 5000 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால முக்கியமாக முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வேலையை செஞ்சு பாருங்க. இப்போ என்கிட்ட 12வது வந்து எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆடிட்டர் ஆகணும்னு இருக்கு, இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கு, என்னன்னே தெரியல, ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய அட்வைஸ் என்னன்னா நீங்க யாராவது லாயர் வேலையா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட போய் ஒரு 2 நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. ஆடிட்டர்னா என்ன செய்யறாங்க, இன்ஜினியர்னா என்ன செய்யறாங்க, நீங்க அதை செஞ்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த வேலையா இருந்தாலுமே செஞ்சு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அப்ப இது செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இதை 1 மணி நேரம் செஞ்ச உடனே எனக்கு போர் அடிக்குது, இது வேணாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதை செய்து பார்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் as part of making a decision. தேங்க்யூ சார். Thank you.